நம்மளுக்கான அன்லிமிட்டெட் ரைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அன்லிமிட்டெட் மீல்ஸ். ஸோ ரைஸ், மீன் குழம்பு, வேறு ஒரு மீன் பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்ஸ், நல்ல பெரிய பீஸாக தான் இருக்குது. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்குவிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கான ஃபிஷ் ஃப்ரை தூக்குனா உடஞ்சிரும், இருந்தாலும் லைட்டாக தூக்கி காமிங்க. ஏன் போடுங்க. வணக்கம், நான் தான் உங்கள்கிட்ட இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நேற்று பார்த்துருப்பீங்க, நம்ம கடலெல்லாம் குளிச்சுட்டு மீன் சாப்பிடணும்னு ஆசையாக பண்ணோம். பார்த்தீங்கன்னா இங்கே 6 மணிக்கு வண்டிலாம் க்ளோஸ் ஆகி ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கோம். அதான் நான் முன்னாடியே சொன்னோம்ல, சக்ஸஸ் பண்ணுவோம் தான். ஸோ அதனால இன்னைக்கு நான் வந்துட்டேன் சாப்பிட்டதுக்கு. ஸோ அதான் பீச்சுக்கு கொஞ்சம் கிட்ட போகலான்னு தான் நினச்சேன். சரி எதுக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளே டைம் ஷெடியூல் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளும் கவர் பண்ணணும் இந்த வீடியோ. ஸோ நேற்று வந்து நம்மளுக்கு டைம் சரியாக கிடைக்கவே இல்லை. அதனால ஏன்னா இங்கே லைனாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடையாதான், மீன் சாப்பாடு கிடையாதான். ஸோ நம்ம தான் இப்போ செலக்ட் பண்ணி போய் கேட்டு என்ன எதுன்னு விசாரிக்கணும். ஸோ நானும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக போகிறேன், கடையை காமிக்க. ஃபுல்லாக இன்னைக்கு சாப்பிடுதோம். இன்னைக்கு ஃபுல் சாப்பிடுற வீடியோ மட்டும்தான், சின்ன வீடியோவாக இருந்தாலும் சாப்பிட்ற வீடியோ மட்டும் தான். ஸோ வாங்க சாப்பிடலாம். பின்னாடி இருக்கிற கேஎன் அன்பரசுன்னு இந்த கடையை தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ அந்த அக்கா வந்து வெல்கம் நல்லாவே பண்ணாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குது. 120 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொரிச்ச துண்டு மீனும், ஒரு மீன் குழம்பும், சோறு, ரசம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாக் அவுட் பண்ணிடலாம் உள்ளே போய். ப்ளஸ் நம்ம ஸ்குவிட்ஸும் சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க சாப்பிட்றலாம். இன்றைக்கி நம்ம ஒரு புடி பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுற வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். அக்கா வந்து நம்மளுக்காண்டி ஸ்குவிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவிட்ஸ் எப்போ பொரிப்பாங்க பாருங்க. நம்மளுக்கான அன்லிமிட்டெட் ரைஸ், வேறு அன்லிமிட்டடான மீல்ஸ் இங்கே போட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் குழம்பு ஊற்றியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அன்லிமிட்டெட் மீல்ஸ். ஸோ ரைஸ், மீன் குழம்பு, வேறு ஒரு மீன் பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையும் வந்துடும். ஃபிஷ் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக காமிக்கேன். ஃபிஷ் ஃப்ரை வரவே செஞ்சுட்டு நல்ல பெரிய பீஸாக தான் இருக்குது சாப்பாட்டு. ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்குவிட்ஸ் இருக்குது. ஸோ 120க்கு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒரு டிஷ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கான ஃபிஷ் ஃப்ரை தூக்குனா உடஞ்சிரும், இருந்தாலும் லைட்டாக தூக்கி காமிங்க. நல்லா சூடாக இருக்குது. வேறு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவிட்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாப்பாடை. ஃபர்ஸ்ட்டு மீன் உடச்சி சோறு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். அடுத்ததான் ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை நல்லா ஸ்பைசியாகவே இருக்குது. ஸோ பிக்க நல்லா அல்வா மாதிரி வருது பாருங்க. புகை பார்த்தீங்களா? என்ன பேர் பார்த்துக்கலாம் ரூபா கொடுத்துக்கலாம். போதாம நமக்கா காசு. அப்புறம் ஸ்வீட்ஸை டேஸ்ட் பண்ணலாம்.
கவர் இருக்காதுங்க. ஸ்குவிட்ஸ் வந்து கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஸ்குவிட்ஸ் வந்து ரிங்கா இருந்தா இன்னுமே டேஸ்டா இருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வேணாலும் ஊற்றிக்கலாம். பீஸுமே இருக்குல்ல, ஏன் போடுங்க. மீன் டேமேஜ் ஆயிடும். நல்ல மீன்டா. நிறைய தராங்க. நீ 2 மணி வரைக்கும் பாட்டு பியவ எப்படி பண்ணுவீங்க? வேணா வேணுங்க, வேண்டா போடல. இந்த இடத்துல செப்பல் கட்டி நான் ரசம் உண்டோ? லைட்டா கொஞ்சோண்டி ரசம். ரொம்பவே அட்டகாசமா தான் இருந்துச்சு. 120 rupeesக்கு ரைஸ், மீன் குழம்பு. மீன் குழம்புல வந்து நீங்க எவ்வளவு பீஸ் வேணாலுமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பொரிச்ச மீன், நல்ல பெரிய மீனாவே இருந்துச்சு, பார்த்துருப்பீங்க. வேற நம்ம ஸ்வீட்ஸ் அது பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினோம். ஸோ டோட்டல் பில் வந்து 220 ரூபா தான் ஆச்சு. ஆனா அவங்க வந்து நம்ம வீடியோ எடுத்தோம், அதனால 20 ரூபா மட்டும் கம்மி பண்ணி 200 ரூபா மட்டும் வாங்கினாங்க. ஸோ சாப்பாடு ரொம்ப அட்டகாசமாகவே தான் இருந்துச்சு. நான் ஃபுல் வீடியோ வச்சா ஒரு 11 minutes கிட்ட. வேற அதே மாதிரி நான் சாப்பிடும் போது எதுக்கு பேசலன்னா, எல்லாம் ஹோட்டல் ஃபுல்லுமே கூட்டமாயிட்டு. ஸோ அவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அவ்வளோ பேசாம வெறும் சாப்பாடுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். வேற சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி தான், சோறு குழம்பு வேற பொரிச்ச மீன் சூப்பராக இருந்துச்சு. கனவா மட்டும்தான் அவ்வளோ ஒன்றும் எனக்கு தெரியல. ஏன்னா கனவா வந்து ரிங்கா இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருந்திருக்கும். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரப்பராகவே தான் இருந்துச்சு. ஸோ இந்த தனுஷ்கோடி வரைக்கும் வந்துட்டு இதை ஃபிஷ் ஃபுட்டை சீ ஃபுட்டை ட்ரை பண்ணாமல் போயிடக்கூடாது. நேற்று வேற நம்ம கடலில் குளிச்சுட்டு வாக்கு வேற கொடுத்துட்டோம். ஸோ சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா, டேக் கேர், பாய்.